மரைன் இன்சூரன்ஸ பத்தி பார்க்க போறோம். மரைன் இன்சூரன்ஸ்னா என்ன, இந்த இன்சூரன்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படும், இந்த மரைன் இன்சூரன்ஸ்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கு, மரைன் இன்சூரன்ஸ்ல ஒரு 5 to 6 டைப்ஸ் எல்லாம் இருக்கு. ஒவ்வொரு டைப் ஆஃப் இன்சூரன்ஸுமே ஒவ்வொன்றும் பேஸ் பண்ணி இருக்கும். அந்த ஒவ்வொரு டைப்புமே டீடைலா நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப மரைன் இன்சூரன்ஸ் நம்ம எடுத்தோம்னா கிளைம் ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்கும், மரைன் இன்சூரன்ஸ்ல என்னென்ன எக்ஸ்க்ளூஷன் எல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபுல் டீடைல்டா மரைன் இன்சூரன்ஸ் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க ஒரு லாஜிஸ்டிக் பிசினஸ் ஓனரா இருக்கலாம், இல்ல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல இருக்கிறவங்களா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். அதனால வீடியோவை ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு மரைன் இன்சூரன்ஸ் தேவைப்பட்டா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், ஜெனரல் இன்சூரன்ஸ், அதே மாதிரி மரைன் இன்சூரன்ஸ், எல்லா டைப் ஆஃப் இன்சூரன்ஸ்மே ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன இன்சூரன்ஸ் தேவைப்பட்டாலும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க. வெல்கம் டு என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ், யுவர் வெல்த் கிரியேஷன் அண்ட் வெல்த் ப்ரொடெக்ஷன் பார்ட்னர். ஃபர்ஸ்ட் மரைன் இன்சூரன்ஸ் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க. மரைன் இன்சூரன்ஸ்னா என்ன? மரைன் இன்சூரன்ஸ் அப்படின்றது இப்ப நீங்க இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி இப்ப லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி வச்சிருக்கிறவங்க, ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றவங்க, இந்த மாதிரி ஷிப்பிங் கம்பெனிஸ் வச்சிருக்கிறவங்க அவங்க இப்ப அவங்களோட பொருட்களையோ இல்ல அவங்க கிளையன்ஸோட பொருட்களையோ டிரான்ஸ்போர்ட் பண்றாங்கல்ல. இப்ப இந்தியாக்குள்ள டிரான்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி, வெளிநாடுகளுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி, அந்த குட்ஸை சேஃபா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவங்களோட பொறுப்பு. ஸோ அந்த குட்ஸை கண்டிப்பா ஒரு இன்சூரன்ஸ் பண்ணணும். பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான மதிப்புள்ள அந்த குட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த குட்ஸுக்கு நம்ம பண்ற இன்சூரன்ஸ் தான் மரைன் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நாட் ஓன்லி குட்ஸ், அந்த குட்ஸ் பிளஸ் அந்த கண்டெய்னருக்கு நம்ம பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ், அந்த ஃப்ரைட் ஃபார்வர்டிங் கம்பெனிஸ் சொல்லுவாங்க, ஷிப்பிங் கம்பெனிஸ் சொல்லுவாங்க, அவங்களுக்கு தேவையான இன்சூரன்ஸ், அவங்களுக்கு தேவையான லைபிலிட்டி இன்சூரன்ஸ். ஸோ இந்த மாதிரி அந்த ஷிப்பிங் கம்பெனிஸ், அந்த லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ்க்கு ஓவராலா தேவைப்படுற இன்சூரன்ஸ் தான் மரைன் இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்ப மரைன் இன்சூரன்ஸை பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டீங்க. ஏன் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ் மரைன் இன்சூரன்ஸ் கண்டிப்பா எடுக்கணும்? இப்போ இந்த லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியோட மெயின் அவங்களோட பிசினஸே என்னன்னா, அந்த ஸ்டாக்ஸ் குட்ஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போறது. அது நிறைய டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் இருக்கு. பெரிஷபிள் குட்ஸ் சொல்லுவாங்க, நான் பெரிஷபிள் குட்ஸ் சொல்லுவாங்க. இப்ப பெரிஷபிள் குட்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்ப காய்கறி, பழங்கள், பால், இதுவுமே பெரிஷபிள் குட்ஸ். நான் பெரிஷபிள் குட்ஸ்னா பிளாஸ்டிக், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி எல்லா பொருட்களையுமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போய் நான் கொடுக்குறோம். பையருக்கும் செல்லருக்கும் ஒரு கனெக்ஷன் மாதிரி தான் அவங்க. ஸோ அவங்க அவங்களோட பிசினஸ்ல அவங்களுக்கு நிறைய ரிஸ்க் இருக்கு. அவங்களுக்கு என்ன ரிஸ்க் இருக்கு அப்படின்னா, இப்போ அவங்க நிறைய ட்ரக் வச்சிருப்பாங்க. அவங்க கண்டெய்னர்ல கொண்டு போகும்போது அந்த கண்டெய்னர் ஆக்சிடென்ட் ஆகலாம், இல்ல இயற்கை பேரிடர் மூலியமா நேச்சுரல் கலாமிட்டிஸ்ல ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, தெஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க்ல